உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் மீது இப்பொழுது பெருத்த சந்தேகத்தை கிராமத்துக்காரர்கள், இந்த ஊரைச் சேர்ந்தவர்கள், உறவினர் எல்லோருமே எழுப்புகிறார்கள். ஏனென்றால் பாஜக பிரமுகர் ஜெகனுடைய படுகொலையில் இதே காசி பாண்டி மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் இதில் கட்ட பஞ்சாயத்து செய்தார் என்ற ஒரு செய்தியும் இதில் இருக்கின்றது. அதற்காகத்தான் அவர் மாற்றம் செய்யப்பட்டு மீண்டும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்து அதே காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த காவல் நிலையத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆக இந்த படுகொலைக்கு பின்னாடி இந்த சுர்ஜித்தினுடைய அப்பா சரவணன் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர், காசி பாண்டியன் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர். இருவரும் சேர்ந்து நம்முடைய இறந்த படுகொலை செய்யப்பட்ட கவினை மிரட்டி, நாங்கள்லாம் ஒரே சாதி, நீ ஓடி போய்விடு என்று மிரட்டியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் இப்பொழுது வெளியில் வந்திருக்கின்றது. ஆகவே தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக இந்த வழக்கில் காசி பாண்டியனையும், அதாவது சரவணன் கிருஷ்ணகுமாரியை சேர்க்க வேண்டும் என்று சொன்னதைப் போல இந்த வழக்கில் காசி பாண்டியனையும் சேர்த்து விசாரணை செய்ய வேண்டும். இந்த வழக்கில் காசி பாண்டியன் முக்கிய குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். வெறும் சுர்ஜித்தோடு இதை முடித்துவிட்டு வழக்கு முடிந்துவிட்டது என்று காவல்துறை கருதக்கூடாது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கிருஷ்ணகுமாரி, சரவணன், காசி பாண்டியன் மூவரையும் இந்த வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். அதான் நாங்கள் சொல்கிறோம், அவரே குற்றவாளியாக இருந்து கொண்டு அவரே எப்படி விசாரணை செய்ய முடியும்? ஆகவே அவரை நீங்கள் உடனடியாக இடைநீக்கம் செய்து வேற ஒருவரை வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் இந்த மூவரையும் நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இது தொடர்ச்சியாக தூத்துக்குடி, நெல்லை மாவட்டம் இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான படுகொலைகள், அதாவது சாதி ரீதியான படுகொலைகள், சாதி ஆணவ படுகொலைகள் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியை கண்காணிப்பதற்கு ஒரு தனி நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். அதேபோல் ஒரு நுண்ணறிவு பிரிவையும் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.